நம்மளை விழுகாமல் காக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரி, ஆண்டவர் தான் நீங்க விழுகாம இருக்க பாதுகாக்க முடியும். 19 வயசு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 20-21 வயசு ஊழிய பயணம் போயிட்டு இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா 19 வயசுக்கு முன்ன செய்த பாவங்களை பார்க்கலாம், அப்புறம் வர்ற பாவங்கள் பயங்கரமா இருந்தது. எனக்கு என்ன கேள்வி வந்துச்சுன்னா, ரட்சிக்கப்புறமே நிம்மதியா இருந்தோம், ஆனா இப்ப நிம்மதி இல்லாம போச்சு. சோதனைகள் பயங்கரமா இருக்கு. ஏன் தெரியுமா? முன்னையாவது நம்மளுக்கு தெரியாது எது பாவம் எது சரி தெரியாது. ஆனா எப்ப இயேசு யார் நம்ம தெரிந்து கொண்டோமோ அப்பவே நம்மளுக்கு பாவம்னா என்ன நம்ம தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா தான். இப்படி சில காரியங்கள் கோபம், ஓகே, அப்புறம் சில விதமான பாவங்களை விழுந்து வந்து எதிர்க்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்துச்சு, நம்மனால போக முடியுமா? நம்மனால பரிசுத்தமா வாழ முடியுமா? கடைசி வரைக்கும் உண்மையா தேவனுக்கு இருக்க முடியுமான்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விழுவீங்க, அடுத்த எழுந்திருப்பீங்க. ஓகே, இதுதான் எல்லாத்துக்கும் இருக்க ஒரு போராட்டம். ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போவீங்க, எழுப்புதல் வரும், எழும்பிடுவீங்க, அப்ப திருப்பி விழுந்து கடுப்பீங்க. இதே தான் நம்மளோட வாழ்க்கை. அங்கதான் எனக்கு இந்த கேள்வி வருது. எனக்கே என்ன பார்க்க பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, நம்ம உண்மை இல்லாமல் இருக்கிறோமே, முடியலையே அப்படின்னு சொல்லி நான் இதை குறித்து அழுந்து ஜபிக்கும் பொழுது இந்த வசனத்தின் மூலியமா கர்த்தர் வாக்குத்தத்தம் பேசுறாரு. என்ன சொன்னார்னா, நான் உன்னை வலுவாமல் காப்பேன், அவரோட மகிமையினால குற்றம் இல்லாதவனாய் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஐ டுக் த ப்ராமிஸ். அதான் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இது. ஓகே, பிகாஸ் ஐ வாஸ் சோ ஹோப்லெஸ். இதை குறித்து நான் ஒரு வாரமாக ஜெபிச்சிருப்பேன். அப்போதான் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமா, உங்களுக்கு தெரியும் இந்த புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது, ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். இல்லை, இது மறைஞ்சிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் தெளிவாய் பேசினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இது எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் தேவன் பேசுகிற ஒரு காரியம். இங்கே ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க நினைக்கிறீங்க உங்க நீதி உங்க சொந்த பலத்தினால் வருதுன்ட்டு. உங்க சொந்த பலத்தினால் நீதி உண்டாக கிடையாது. Righteousness is not by your strength. Righteousness is by God's strength. நீங்க நீதிமானா நடக்கிறதுக்கு, நீதி உள்ளவனா இருக்கிறதுக்கு கர்த்தர் தான் உதவி செய்ய முடியும். அவர் தான் நீங்கள் விழுகாம இருக்க பாதுகாக்க முடியும். உங்க எல்லாத்துக்குமே பிசாசு நம்ம குழியை தோண்டி வச்சிருக்கிறான். நான் சொல்றது மரண குழி இல்ல, பாவ குழி. ஓகே, அவன் தோண்டி வச்சிருக்கான். எப்படியாவது உங்களை மேலே அங்கேயும் பார்த்து நடக்கிற பாதையில உள்ள வச்சிடணும், தள்ளி விட்டுறணும். அதான் பிளான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நீங்க வலுவாமல் நடக்கிறதுக்கு, தடுக்கி உழுவாமல் இருக்கிறதுக்கு உங்களை பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்தது யாரு? நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்க? நீங்களா சொன்னீங்க நான் இயேசுவை ஆசைப்பட்டு சொல்லி வந்தீங்க? சொல்லுங்க என்கிட்ட. நீங்களா கேட்டீங்க, ஆண்டவரே நான் வந்து உங்களை ஏற்றுக்கொள்றேன், நான் உங்களை போய் வாழ்ந்து இல்லையே. அவர் தானே உங்களை அழைத்தார், அவர் தானே உங்களை கூப்பிட்டார். ஆமாவா? அவர் தான் உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்தார். அவர் அழைச்சார்னா அவர் நடத்தி கொண்டு போவார், அவர் உங்களை பரிசுத்தமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. See, why we struggle, why we end up with guiltiness is because we trust in our own strength. சொந்த பலத்தை நம்பி நிற்கிறோம், சொந்த பலத்தை சார்ந்து இருக்கிறோம். அதனால தான் நம்ம விழுந்து போகிறோம். என்னால முடியும், நான் இப்படி நான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆளை குறித்து கேள்விப்படும் பொழுது உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ, நானா இருந்தா இப்படி பண்ண மாட்டேன், நானா இருந்தா. அப்ப அது ஒரு பெருமை. At the moment you heard something about someone, நானா இருந்தா இப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னா, அப்ப இதனால் வரைக்கும் உங்களுக்கு உங்களை குறித்து தான் பெருமை இருந்திருக்குது. நீங்க அந்த காரியத்தை பேச பரவாயில்ல விடுங்க, இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், நம்ம சரியா இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு அவர் கிருபையால் சரியா இருப்போம், அப்படி சொல்றதுதான் தாழ்மைக்கான அடியான். பட் at the moment உங்களை மூக்கு டக்குனு முன்னுக்கு வந்துருது. எதுக்கு வருது? நானா இருந்தா அப்படி செய்ய மாட்டேன். அப்படின்னா நீங்க உங்களை காமிக்கிறீங்க. இங்க உங்கள்கிட்ட ஒரு குறை இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அறவே தப்பு பண்ணு சொல்ல முடியுமா? 100% பரிசுத்தம் சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? குறை இருக்குது. அங்க என்ன இருக்குது? குறை இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது என்ன தெரியுமா டிஃபரன்ஸ்? நீங்க இப்படி தப்பு பண்றீங்க, அவங்க அப்படி தப்பு பண்றாங்க. பட் both still are sinners before the Lord. எப்படியும் ரெண்டு பேருமே பாவிகள் தான். ஆமாவா இல்லையா? சோ நீங்க நான் என்று சொல்ல கர்த்தர் கிருபையால், கர்த்தருடைய பலத்தினால். whenever you see someone or hurt about someone's fall, நீங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, நான் விழுகாம இருக்கேனே பலப்படுத்துங்க. ரோமர் 8:35-39 எழுதப்பட்டிருக்குது. ஒன்றும் நம்ம கிறிஸ்துவின் அன்பு நம்மள பிரிக்க முடியாது. இதுல ஆவிக்குரிய உலகமும் சரி அல்லது பாவமும் சரி, ஒன்றுமே நம்மள கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இது புதிய ஏற்பாடு. ஆனா பழைய ஏற்பாடு என்ன எழுதப்பட்டிருக்குது? பாவம் உனக்கும் தேவன் நடுவுல மதிலாக இருக்குது,
பிரித்திருக்குன்னு போட்டிருக்குது. இப்ப இயேசு செலுத்தின விலையின் நிமித்தம் ஓகே ஒன்றுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மள பிரிக்க முடியாது. எந்த பாவம் காரணம் வந்ததோ அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கான பலத்தை கிறிஸ்துவின் அன்பினால் பெற்றுக் கொள்கிறோம். We receive the power and the strength through the love of Christ which is within us. ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். சோதனை அப்படின்னு சொன்னா பாவ சோதனை மாத்திரம் இல்ல, உபத்திரவங்கள், ஓகே, persecution சொல்லலாம், trials சொல்லலாம், ஓகே, நிந்திக்கப்படுகிறது, அங்க வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், இது எல்லாமே சோதனைகள் தான். இது எதுக்கு வருதுன்னா உங்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறதுக்காக. ஓகே, நம்ம சோதனைன்னு சொன்னா உடனே பாவ சோதனை இல்லை, it includes everything. பாவ சோதனையும் அதுல ஒன்றாக இருக்குது. ஹல்லேலூயா, இஸ் ஒன் அபார்ட் இட். ஆனா இதெல்லாம் ஏன் இந்த சோதனை ஏன் வருதுன்னா நீங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவீங்க. இப்ப நீங்க விசுவாசம் நடந்துட்டு இருக்கிறீங்க, you are walking on the faith. ஆனா இந்த சோதனைகள் வரும் பொழுது உங்களுக்கு ஆண்டவரை விட்டு விலகி போகணும்னு தோணும். அதான் வலுவாமல் ஓகே இருக்க கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்க தடுமாறி விழுகணும், அதுதான் சாத்தான் விருப்பம்னா நீங்க தடுமாறி விழுகணும், அதுதான் அவன் ஏம் பண்றான். ஓகே, சோதனைகள் வரும், ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் இருக்காரு, உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசத்தை விட சோதிக்கப்படுவீர்கள். you will be tempted to give up on your faith. ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர், நீங்க விசுவாசத்தை விடாதபடிக்கு உங்களை பிடித்துக் கொள்வார். திராணிக்கு மேலாக இருக்காதா? ஓகே, நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, நம்மளோட லிமிட் என்ன, அதுக்கு மேல போவாதா, அதுக்குள்ளதான் அடங்கி இருக்குமா? எப்படி இருக்குமா? அதுக்குள்ளதான் அடங்கி இருக்குமா? அப்ப சோதனை உங்களோட லிமிட், உங்களோட ஸ்ட்ரெங்க் தாண்டி போகாது. ஆண்டவருக்கு நம்மளோட பலன் என்ன நல்லாவே தெரியும், நம்மளோட ஸ்ட்ரெங்க் நல்லாவே அவர் தெரியும். அதனோடவே சேர்த்து அவருடைய பலத்தை அவர் தந்திருக்கிறார், அவருடைய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம தாண்டி போக முடியும். ஆண்டவர் வலியை உண்டாக்குவார், வலியை உண்டாக்குவார், பக்கத்து வலியை உண்டாக்குவார். உங்க சோதனைகள் உபத்திரவம் அது கடந்து வர்றதுக்கான வலியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். He will make a way for you. அவர் வலியை உண்டு பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பு சோதிக்கப்படும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கு, அவன் தப்பி ஓடினான் போட்டிருக்கு. அங்கு ஒரு வலியை திறந்திருக்கிறார். சிங்க கபில தானியல் மாட்டும் பொழுது சிங்கத்தின் வாயை கட்டுகிறதுக்காக தூதனை கர்த்தர் அனுப்பினார். அங்க ஒரு வலியை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஓகே, நீங்க வலி நினைப்பீங்கன்னா ஒரு பாதை, நடக்கிற பாதை அப்படி நினைப்பீங்க. இல்ல, இட் குட் பி சம்படி. ஓகே, ஒரு நபர் மூலியமா, ஒரு தேவ தூதர் மூலியமா, இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மூலியமா, ஒரு இடத்தின் மூலியமா ஆண்டு ஏதாவது ஒரு வகையில வலியை உண்டு பண்ணுவார் நீங்க தப்பி போறதுக்காக. ஆண்டு நினைச்சிருந்தா ராத்திரியே தானியேலை வெளியே கொண்டு பண்ணிருக்கலாம், இல்ல தூதர்களை அனுப்பி சிறைச்சாலையை திறந்து விட்டு தானியேலை அனுப்பி விட்டுருக்கலாம். அதான் சில ஒரு நாள் முழுதும் உட்கார வச்சார், உள்ளுக்கே உட்கார வச்சு இனி இதுக்கு மேலே யாருமே அவன் ஜபிக்கத்தை தடை பண்ணக்கூடாத அளவுக்கு செஞ்சிட்டார். அதாவது சில காரியங்கள் ரொம்ப கோத்ரூ, ரொம்ப ட்ரையல்ஸ் கோத்ரூ பண்ணுவீங்க, அதோட முடிவில் திருப்பி அப்படியே ஒரு உபத்திரம் வராத அளவுக்கு தேவன் அந்த காட்சியை ஒருவேளை அவனுக்கு வெளியே வந்திருந்தாங்கன்னா திருப்பி சொல்லி போட்டு இருப்பானுங்க, அம்மாவாலியா. ஆனா அவனை ஒரு நாள் முழுதும் கர்த்தர் உள்ள உட்கார வைக்கும் பொழுது தூதன் மூலமாய் வாயை கட்டி போட்டாலே அதான் கர்த்தர் உண்டு பண்ணின வழி, அவன் தப்பி இருக்கிறதுக்கான வழி. ஓகே, அந்த வழியை நிமித்தம் ராஜா பார்த்தான், இவனோட தேவன் உண்மையாவே இருக்காருன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவனுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்கள தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. இப்ப இந்த விஷயம் அரண்மனைக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கும். என்ன போயிருக்கும்? தானியேல் குடும்பம் போனோமா, ராஜா இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே யாராவது ட்ரை பண்ணுவாங்க அவனை தொடர்றதுக்கு, யாராவது முயற்சி எடுப்பாங்க, தொட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா உலகமே பார்க்கும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது, உபத்திரத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது, அதை உலகமே பார்க்கும். ஊர் அறிய தேவன் செய்வார், அவை உலகமே பார்க்கிற அளவுக்கு தான் அற்புதம் செய்வார். ஸோ கர்த்தர் பாதையை உண்டு பண்ணுவார். கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், வறுமையை கடந்து போகலாம், எப்படியாவது வழியை உண்டு பண்ணுவார். He will make a way for. எப்படி நமக்கு தெரியாது, ஆனா எப்படியாவது செய்வார், ஏதாவது ஒன்று தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு கர்த்தர் பாதையை திறந்திருக்கிறார் என்று சொல்லி? Hallelujah. He's already opened the way for you. நீங்க அவர் மேல கவனத்தை வச்சிருந்தீங்கன்னா, ஒத்தாசை அவர் தானே, அம்மாவாலியா, அவர் உங்களை விழுகாமல் பாதுகாப்பாராம். நீங்க என்ன பண்ணதுக்கு? கண்களை
அவருக்கு நேராய் வைத்திருக்கணும். நிறைய கல்லடி வாங்குவீங்க, நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. அதாவது நீங்க எல்லாத்தையும் நின்று நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே ரொம்ப கஷ்டம். You will lose your focus. Sometimes you lose your focus on God because you have time to explain to people. Okay? ஆண்டவர் என்ன பண்ணா, ignore, only believe. எவ்வளோ கிட்ட நியூஸ் வருது, என்ன நியூஸ் வருது, நீ இனி போதுங்கிற துன்புறுத்தாத. பாருங்க, அங்கேயே வந்துட்டு ரவியரவே உனக்கு தெரியுமா உன் மகள் இறந்து விட்டால் அப்படி சொல்றது பதிலா இனி நீ போதுகிற தொந்தரவுப்படுத்தாத. எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா, நீங்க ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இயேசு அதை கேட்ட உடனே இக்னோர், ஒன்லி பிலீவ். நீ விசுவாசம் உள்ளவனா இரு, அதே வெற்றி விசுவாசம் உள்ளவனா இரு. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, God is craving for your attention. ஆண்டவர் உங்களோட கவனத்திற்கு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிறார். ஏன்னா அந்த கவனத்தை நீங்க கொடுத்தா தான் நீங்க பவர்ஃபுல்லா மாற முடியும். Only if you have the focus of God, the focus on God, you are powerful. At the moment you lose the focus, you lose the power. ரொம்ப சிம்பிள்ங்க. வர்ஷிப் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு என் ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆண்டவர் மேல இருக்கும். நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். அப்ப அந்த நேரத்தில் பிரசன்ஸ் பயங்கரமா எழும்பும், அபிஷேகம் நிரம்பி விட ஆரம்பிக்கும், விடுதலை சுகம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் என் ஃபோக்கஸ் இது சரியாலாம் போகுது, இவங்க இது மிஸ்டேக் பண்ணும்போது ராங் கீழே அடிக்கிறாங்க, ராங்காக ட்ரம் அடிக்கிறாங்க, இப்படி போணுச்சுன்னா என் மைண்ட் எங்கே இருக்கும், டிஸ்ட்ராக்டட். அந்த நேரத்தில் உடனே நீங்கள் பார்க்கலாம் பரிசுத்தாவோட வல்லம் அப்படியே கட் ஆஃப் பண்ணுறது. பிகாஸ் என் ஃபோக்கஸ் அவுட் ஆச்சு. ஐ ஹாவ் டு ஸ்டே ஆன் ஃபோக்கஸ் ஆன் காட். ஆண்டவர் மேலே ஃபோக்கஸாக இருந்தால் தான் உங்களை நான் ஆவியை நடத்த முடியும். ஓகே, இங்கே நான் கீயும் ஓக்கலையும் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இல்லை அப்போ தான் 2 பேர் அங்கே நடந்துகிட்டு இருப்பாங்க, அங்கே ஓடிட்டு இருப்பாங்க, சத்தம் ஃபோனு, இதில் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஆச்சுன்னா நான் சொல்ல வந்து எல்லாமே நான் விட்டுருவேன். ஓகே, as long இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் உங்களை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் என்னோடய ஸ்பிரிட் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்குன்னா அங்கே கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே, இதெல்லாம் நான் நல்லா ஆராய்ந்து பார்த்து கொண்டு பேசிட்டு இருக்கிறேன், கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது முடியுது. ஆனால் இதுவே என் மைண்ட் கொஞ்சம் உங்களை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா எனக்கு வார்த்தை வராது, நான் படித்தது மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல முடியும், ரெவலேஷன் வராது வெளியே. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபோக்கஸ் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் மேலே யூ ஸ்டே கனெக்டட் டு த பவர் ஆஃப். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணி நடக்கும் பொழுது விழுகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். அவர் உண்மை உள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைத்தது உங்களை நீங்கள் போய் பாவத்தில் விழுந்து உங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை, உங்களை பாதுகாக்கணும் என்று சொல்லித்தான். ஹல்லேலூயா.